நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாதம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இது சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணா சூப்பரா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்களை சந்திப்பீங்க. என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். செவ்வாய் உங்க ராசி மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். புதன் வீட்டு செவ்வாய். அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் கரெக்டான விவேகத்தோட செயல்பட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கோவப்பட்டீங்க நீங்களே எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், எதுலேயுமே கோபம் வேண்டாம். பழச பேசி பழைய பிரச்சனையை இழுத்து சாதிக்க முடியாது. இப்ப என்ன வேணும்ன்றத நீங்க சூப்பரா நீங்க கிரகிச்சு செயல்பட்டீங்கன்னா அமோகமான மாற்றத்தினால் வெற்றி நிச்சயம். எப்படி அப்படின்னா, உங்களுடைய 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல முக்கூட்டு கிரக அமைப்புல ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 6 கிரகங்களுடைய சேர்க்கை வரைக்கும் இந்த மார்ச் எண்டு வரைக்கும் எடுத்துட்டு போகுது. ஸோ இது எல்லாமே பல ரூபத்துல உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கு. பட் ஆனா இங்க 4ஆம் வீட்டுல கேதுவும் அண்ட் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்க மேலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க நீங்க நோட் பண்ணணும், லாபஸ்தானாதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய்னா எதையும் விடாமுயற்சியோட செயல்பட்டு அகெயின் சொல்லி ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறது தான் செவ்வாய். அதே செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா அதீத கோபம், ஆத்திரம். அதனால கையில என்ன இருக்கு வாயில என்ன பேசுறோன்னே தெரியாம பேச வைப்பதும் அந்த செவ்வாய் தான். ஸோ இங்க உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன, பொறுமை, சாதிச்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டுல சூரியனும் சனியும் சேர்ந்து நடப்போடுறார். இது பல விஷயத்தை சாதிக்கவும் உதவும், அதையே கெடுக்கிறதும் நீங்களாவே போயிடுவீங்க. ஸோ இப்ப பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக என்னென்ன முடியுமோ நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதும் ரொம்ப முக்கியம். ஹார்ட் சம்பந்தமா, பிரஷர் சம்பந்தமா இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி ரொம்ப தேவை. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு, தாய் தந்தையர் யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் வயதானவங்க யார் இருந்தாலுமே சரி, அவங்களுடைய ஆரோக்கியத்துல எச்சரிக்கை தேவை. எதை ஆரம்பிச்சாலும் ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பமா தான் ஆரம்பம் ஆகும். ஏன்னா 4ஆம் வீடு அப்படின்றது ஆரம்பம். அந்த 4ஆம் வீட்டை தான் அனைத்து கிரகங்களுமே பார்க்குது. குரு பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், ராகு பார்க்கிறார், புதன் பார்க்கிறார், சுக்கிரன் பார்க்கிறார். 14ஆம் தேதிக்கு மேல சூரியன் பார்ப்பார், மாச கடைசியில சனியும் பார்ப்பார். அப்போ அந்த 4ஆம் வீடு அப்படின்றது ஆரம்பம், குழப்பம், சுகம், வண்டி வாகனம், வீடு எல்லாமே தான் இந்த 4ஆம் வீடு. உங்களுக்கும் உங்க தாயாருக்கும் இருக்கக்கூடிய உறவும் இந்த 4ஆம் வீடு. ஸோ இங்க பிரச்சனைன்னு நான் சொல்லல, குழப்பம்னு சொல்றேன். அப்ப எந்த ஒரு குழப்பத்திலிருந்து வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன, நிதானத்தோட செயல்பட்டா நீங்க ஜெயிக்கிற மாதிரி இந்த மாசம் யாருமே ஜெயிக்க முடியாது. அவ்வளோ விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கு. நீங்க தோக்குற மாதிரி பதட்டமா பதறின விஷயங்கள் சிதறிடுன்றதை ஞாபகம் வச்சிருங்க. அப்ப நீங்க பேசுற வார்த்தைகளே உங்களை சிதற வைக்கும். எல்லார்கிட்ட இருந்தும் உங்களை தனிமைப்படுத்துறதுக்கும் இந்த மாதம் தான். அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு செவர் மேல, அதாவது ஒரு காம்பவுண்ட் மேல நிக்கிறீங்க. இந்த பக்கம் மெதுவா இறங்குனீங்கன்னா சூப்பரா உங்க வீடு, இந்த பக்கம்னா தென் டோட்டலி ஆப்போசிட். ஸோ அந்த மாதிரி நிதானத்தோட செயல்படணும். மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள், உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரத்தை மட்டும் நீங்க பார்த்து அது உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்ததுன்னா, பொறுமைன்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவான அனைத்து விஷயங்களுமே லாபகரமா முடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் யாராலையும் பிளே பண்ண முடியாது. ஸோ இது குழந்தைங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமுக்கு பொறுமையா ப்ரொசீட் பண்ணுங்க. இனி ரொம்ப படிச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. படிச்சதை எந்த யூனிட்ல எது வரலையோ அதை எடுத்து நீங்க கிளியர் கட்டா
ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. பதற வேண்டாம், வந்தா பார்த்துக்கலாம். 100 out of 100 மார்க்ஸ் யாருமே கேட்கலையே. எந்த காலேஜுக்கு போறீங்க, எந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறீங்க, அதுக்கு என்ன மார்க் வேணும், அது வாங்கறதுக்கு என்ன வியூகம்னா என்ன டாக்டிக்ஸ் நீங்க டீல் பண்ணணும்ன்றது யோசிங்க. இது மட்டும் பண்ணாலே போறோம். ஒரு தொழில் இருக்கீங்க அப்படின்னா இப்ப நிறைய தொழில் அபிவிருத்திகள் உங்களுக்கு நடக்கும். இன்னும் அதுல ராகு இருக்கிறதுனால ஆசைகளை நிறைய தூண்டும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தூண்டும். பட் அந்த இடத்துல ஆசைப்படுறது நியாயம். அபிலாஷை என்னைக்குமே பிரச்சனை. அப்ப தூண்டுதலான ராகுவை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், அப்புறம் ஏண்டா வாங்கினோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்க ஒரு கரண்ட் அக்கௌண்ட்ல ஓடி வாங்கினீங்கன்னா கூட இப்போ நீங்க கேட்கறத விட டபுள் மடங்கு கொடுக்க தயாரா இருப்பாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க, ஆனா யூஸ் பண்ணக்கூடாது. உங்க கைகளை கட்டி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். உங்க குழந்தைகளுக்கு நீங்க நன்மை பண்ண பல ரூபத்துல நீங்க முயற்சி எடுப்பீங்க. பட் அந்த முயற்சி உங்களுக்கு நல்வழி காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா பழச பேசாம, நீ படிக்கவே இல்லை பாரு அதனாலதான் இப்படி மார்க் போகுது, வேண்டாம் இனி படிக்கலாம்டா, டக்குன்னு பார்த்தா போதும், ஒரு தடவை கோத்ரூ பண்ண முடியாதா அப்படின்னு எது எடுத்தாலுமே பாசிட்டிவான டாக். ஏன்னா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு பிறப்பிலேயே கம்யூனிகேஷன் ஸ்கில் கடகடன்னு வரும். அண்ட் அவங்களுடைய முகப்பொழிவு, முக தேஜஸ், கண்கள் பேசும், வாய் பேசும், வாயினுடைய வார்த்தைகள் விளையாடும். அவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால எதை எப்படி சாதிச்சுக்கணுன்ற ஒரு தாட் தான் வேணுமே ஒழிய கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு செவ்வாயினால். அதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது இப்ப நிறைவேறக்கூடிய காலம் என பல கிரகங்கள் 4ஆம் வீட்டை பார்க்குது. பட் அங்க கேதுவும் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன வேணும், நிறைய உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வேணும். அப்ப அருகம்புல் ஜூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. விநாயகர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. விநாயகர் அகவல், விநாயகர் பஞ்சரத்னம் நீங்க கேளுங்க. விநாயகருக்கு என்னெல்லாம் படையல் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. தினமும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த விநாயகர் கோயில் அல்லது நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணக்கூடிய அருமையான விநாயகர் கோயிலுக்கு நீங்க போய் அங்க நீங்க 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு, இன்னும் அங்க அரச மரத்தடி இருந்ததுன்னா அங்க நீங்க ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்துட்டு வரும்போது நான் எதெல்லாம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றேனோ அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லா போறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தந்தை வழி தாய் வழி உங்களுக்கு வரவேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கரெக்டா பிளான் பண்ணி அவங்க கிட்ட போய் நிதானத்தோட பேசும்போது சூரியன் சனி 9ஆம் வீட்டுல இருக்கிறது சாதிக்க வைக்கும். ஃப்ரிக்ஷன் இருக்கும். என்ன திடீர்னு இன்னைக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்பாங்க. என்ன ரொம்ப பெருசா நீ பேசுற, என்னமோ சமைச்செல்லாம் கொண்டு வந்திருக்க, அதெல்லாம் ஓகே ஆமா எனக்கு தோணுச்சு நான் கொண்டு வரணும்னு சொல்லுமே ஒழிய ஒரு ஈகோயிஸ்டிக்கா பேசிடக்கூடாது. ஸோ நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பாக கன்வெர்ட் பண்ணி அந்த அன்பினால் சாதிக்கிறது உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டா வைக்கும் போது அப்லிஃப்ட்மெண்ட் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். குடும்ப பிரச்சனையை தீர்க்க போறதும் நீங்களே தான், அனைத்து விஷயத்தையும் ஜெயிக்க போறதும் நீங்களே தான். நான் சொல்ற இந்த வியூகத்தை மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.